ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சேலத்தில் இருக்க குருமம்பட்டி உயிரியல் பூங்காக்கு தான் வந்திருக்கோம். இந்த பார்க் பார்த்தீங்கன்னா ஏற்காடு அடிவாரத்தில் தான் இருக்குது. இந்த பார்க்கோட என்ட்ரி ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு 20 ரூபா, சின்ன குழந்தைங்களுக்கு 10 ரூபா. கேமரா உள்ளார எடுத்துகிட்டு போனால் அதுக்கு தனியாக 20 ருபீஸ்க்கு டிக்கெட் எடுக்கணும். உள்ளார ஃபோட்டோ ஷூட்டு, மேரேஜ் ஃபோட்டோ ஷூட் இது மாதிரிலாம் எடுக்கணுன்னா அதுக்கு 150 ருபீஸ் டோக்கன் வாங்கணும். 2 வீலர் கார் பார்க்கிங்லாம் இருக்குது. 2 வீலருக்கு 20 ருபீஸ், காருக்கு வந்து 50 ருபீஸ். உள்ளார பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிளாஸ்டிக் ஐட்டமும் உள்ளார அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு பிஸ்கெட் கவர் கூட உள்ளார அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் பிளாஸ்டிக் எதுவும் எடுத்துகிட்டு போகாதீங்க. கவர்லாம் இது மாதிரி எடுத்துகிட்டு போகாதீங்க. பிஸ்கெட் கூட ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்துகிட்டு போங்க. இல்லாட்டினா நியூஸ் பேப்பர் இது மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போங்க. சேலத்தில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா ஸ்கூலும் இந்த பார்க்குக்கு தான் டூர் கூப்பிட்டு வருவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நிறையா சின்ன குழந்தைங்களாம் வந்திருக்காங்க. இன்றைக்கும் உள்ளார பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் கார் கூட இருக்குது. எலக்ட்ரிக் காருக்கு வந்து ஒரு பர்சனுக்கு 70 ருபீஸு, சின்ன குழந்தைங்களுக்கு 35 ருபீஸு. இந்த பார்க் பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை மட்டும் லீவு. கவர்மெண்ட் பார்க்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே மோஸ்ட்லி செவ்வாய்க்கிழமை லீவாக தான் இருக்கும். அதே மாதிரி இந்த பார்க்கும் செவ்வாய்க்கிழமை மட்டும் லீவு, அன்றைக்கி மட்டும் வந்துடாதீங்க. இது எல்லா நாளுமே ஓப்பனில் தான் இருக்கும். அதுவும் சண்டேலலாம் நிறையா பேர் கட்டுசோறுலாம் கட்டி எடுத்துகிட்டு வந்து இங்கேயே சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. இது குழந்தைங்களுக்கு நல்லா சுற்றி பார்க்குறதுக்கு, விளையாடுறதுக்கு இதுக்கெல்லாம் நல்ல பிளேஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே என்னென்ன இருக்குன்னா மயில் இருக்குது. இப்போது மயில் தான் பார்க்க வந்திருக்கோம். ஒரு கூடாரம் மாதிரி இருக்கும். அதில் வந்து மயிலெலாம் நிறையா இருக்குது. ஏற்காடு வந்துட்டு வேறு ஏதாவது பிளேஸ்க்கு போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த பிளேஸ் வந்து இருந்துக்கிட்டு உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்கும். ஏற்காடு அடிவாரத்துலேயே இருக்கிறதுனால ஒரு 5-6 கிலோமீட்டர் தான் ஏற்காட்டிலேருந்து. நீங்கள் எங்கேயும் போய் பார்த்துட்டு போகலாம். இங்கே நாங்கள் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்தோம். 5 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் 2024 இப்போ தான் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் கோவைட்க்கு முன்னாடி வந்து வந்திருந்தப்போ அப்போ தான் புதுசாக ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க. அதனால நிறைய வகையான குரங்கு, அப்புறம் நிறையா அனிமல்ஸ்லாம் இருந்தது, யானை இது மாதிரி. ஆனால் இப்போலாம் யானை இல்லை. குரங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வகைகளில் வந்து ஒரே ஒரு டைப் தான் இருக்குது. நம்ம எப்பயும் நார்மலாக எல்லா இடத்துலையும் பார்க்குற குரங்கு தான் இங்கேயும் இருக்குது. புதுசாக நிறையா வகை இருந்தது ஃபஸ்ட்டு, அதெல்லாம் இல்லை. இந்த நீர்வீழ்ச்சியெல்லாம் இப்போ ரெடி பண்ணியிருந்தாங்க. கோவைட்க்கு முன்னாடி தான் ரெடி பண்ணியிருந்தாங்க. அதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. கோவைட் முன்னாடி இருந்த அளவுக்கு வந்து இப்போ வந்து இருந்துக்கிட்டு கொஞ்சம் அனிமல்ஸ் தான் காணோம். யானைலாம் எங்கே போச்சுன்னே தெரியல. இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா பார்க்கவே நல்லா இருந்தது. இங்கே நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அடுத்தது ஸ்டெப்ஸ் வழியாக மேலே போனால் கிட்ஸுக்கு விளையாடுறதுக்கான பார்க் இருக்கும். நிறைய விளையாடுறதுக்கு சறுக்கு, ஊஞ்சல் அப்படின்னு கொஞ்சம் விளையாடுறதுக்கு இடம்லாம் இருந்தது. அதுக்கப்புறமேட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தனியாக பிளேஸும் இருந்தது. குழந்தைங்களாம் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணி இங்கே விளையாண்டுட்டு இருந்தாங்க. அங்கே லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு சறுக்கு இருக்கும். அந்த சறுக்கு தான் அந்த சர்க்கஸ் தான் வந்து இருந்துக்கிட்டு ஒரு 30 வருஷமாகவே இருக்கும். நான் சின்ன குழந்தையாக இருக்கிறப்பயே இங்கே வந்து விளையாண்டுருக்கேன் அந்த சர்க்கஸில். இப்போ வந்து என் குழந்தைங்களாம் வந்து விளையாடுறாங்க. அந்த சர்க்கஸை நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்தது இது மாதிரி சேர்லாம் நிறையா போட்டு வச்சுருந்தாங்க. அடுத்ததாக இங்கே வந்து இது வந்து நாரை பெலிக்கன் பார்க்க வந்திருக்கோம். நிறையா புது வகையான நாரைகள்லாம் நிறையா இருந்தது. பார்க்கவே நல்லா க்யூட்டாக இருந்தது. அங்கேயும் இங்கேயும் பறந்துட்டு மீனெல்லாம் கொத்தி சாப்பிட்டுட்டு இருந்ததுங்க. அங்கங்கே இன்னும் ரெனோவேஷன் ஒர்க்ஸும் போய்கிட்டு தான் இருந்தது. மான் இது மாதிரி புள்ளி மான், காட்டு மான் அப்படின்னு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்பில் இருந்தது. அதை வந்து இருந்துக்கிட்டு என்னால் ஷூட் பண்ண முடியல, கவர் பண்ண மறந்துட்டேன். வெள்ளை மயில், காக்டெயில் குருவி இதெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் மலைப்பாம்பு, அப்புறம் க்ரோக்கடைல், அப்புறம் குள்ள நரியெல்லாம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வரப்போ 2 தான் இருந்தது. இப்போ 4-5 இருந்தது. நிறையா சின்ன சின்ன குட்டி குள்ள நரியெல்லாம் இருந்தது. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அதெல்லாம் வீடியோட லாஸ்ட்டில் இருக்கும். வீடியோவை மறக்காமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம வெள்ளை மயில் பார்க்க தான் வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா கிளிலாம் நிறையா இருந்தது. லவ் பேர்ட்ஸ், கிளி இது மாதிரி நிறைய கூடாரத்தில் இருந்தது. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா காக்டெயில் குருவி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை மயில் இருந்தது. இங்கே வந்து அனிமல்ஸ்க்கெலாம் எதுவும் ஃபீட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போர்டில் எழுதி வச்சுருந்தாங்க. அதனால நாங்கள் எதுவும் பெருசாக கொடுக்கல. ஏன்னா அந்த ஃபுட்டு வந்து அந்த இதுக்கு ஒத்துக்காமல் கூட போயிடலாம் அந்த அனிமல்ஸ்க்கு. அதனால்
இந்த பிளேஸில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. ஃபேமிலியோடு வந்து நிறைய வீட்டிலேருந்தே சாதம் அது மாதிரி இதெல்லாம் சமைச்சு எடுத்துகிட்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு நல்ல பிளேஸ் தான் இது சேலத்தில். இந்த பார்க் பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் இருக்க மாதிரியே இருக்கும். நம்ம போகிற பிளேஸ் சுற்றியுமே மரமாக இருக்கும். நிறைய மூங்கில் மரம் இது மாதிரி தான் இருக்கும். பாதையே பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அங்கங்கே குட்டி குட்டி டேம் மாதிரி கட்டி வாய்க்கால் மாதிரி எடுத்து விட்டு தண்ணிலாம் போயிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த தண்ணியெல்லாம் கிடக்கிறதுக்கு நமக்கு பாலம் மாதிரியெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அது இன்னுமே சூப்பராக இருந்தது. அந்த பாலத்து மேலே ஏறி போய் அடுத்ததான் நம்ம பாம்பு, குருவி, பச்சைக்கிளி, அப்புறம் ஆமை இது மாதிரி நிறைய பார்க்க போகிறோம். அதெல்லாம் வீடியோட கடைசியில் இருக்குது. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த காட்டுப்பாதையெல்லாம் தாண்டி அந்த பாலத்தெல்லாம் தாண்டி இப்போ எங்கே வந்திருக்கோன்னா பாம்பு பார்க்க வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மலைப்பாம்பு எவ்வளோ பெருசாக இருக்குது. இது பேக் சைடில் வந்து நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். பார்த்திங்கன்னா பயமாக இருந்தது. நல்லா பெருசாக இருந்தது. நிறைய குருவி, அப்புறம் பச்சைக்கிளி, அப்புறம் லவ் பேர்ட்ஸ் இது மாதிரி நிறைய கூண்டில் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம முதலையே தான் பார்க்க போயிட்டுருக்கோம். முதல்ல இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக குளித்து முடிச்சுட்டு வெளியே வந்தது. நம்ம கரெக்டாக வீடியோ எடுக்கிற நேரம் முதலையும் வெளியே வந்து அப்படியே சபக்குன்னு படுத்துக்குச்சு. பார்த்தீங்கன்னா பாருங்கள், டக்குன்னு வெளியே வந்தது தண்ணியிலேருந்து ஒரு முதல்ல அப்படியே நல்லா படுத்துக்குச்சு வெய்ய காயறதுக்கு. அந்த முதல்ல அதுக்கப்புறம் அசையவே இல்லை, அப்படியே கல்லாட்டம் இருந்தது. அங்கே ஒரு முதல்ல ஃபர்ஸ்ட்லேருந்தே அப்படியே அமைதியாக கல்லாட்டம் இருந்தது.
இப்போ நம்ம குள்ளநரி பார்க்க வந்திருக்கோம். குள்ளநரி பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஃபஸ்ட்டு வரப்போ ஒரு 2 தான் இருந்தது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து நிறைய குட்டிலாம் போட்டு நிறையா குள்ளநரி வந்திருக்கு. அதெல்லாம் பார்க்கவே க்யூட்டாக இருந்தது. கிட்ஸ் ஜோனுக்கு என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 20 ருபீஸு. குழந்தைங்களுக்கு மட்டும்தான், பெரியவங்களுக்கு எடுக்க தேவையில்லை. இது பார்த்திங்கன்னா இதோட டைமிங் பார்த்திங்கன்னா 9 to 5. இந்த டோட்டல் பார்க்கோட டைமே 9 to 5. குழந்தைங்களோட வீக்கெண்டை நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்ன்னு பார்த்திங்கன்னா இது இருக்கும். நீங்கள் பிக்னிக் மாதிரி கூட இங்கே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.